என்ன குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 6.19 பார்க்க போகிறோம். பாருங்கன்னு ப்ரூவ் தட் பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஸ்கொயர்டு, பாக்ஸு ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இது ரொம்ப முக்கியமானது. 3 மார்க்கில் கேட்பாங்க. அடிக்கடி 3 மார்க்கில் உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற சம்மு. ஆனால் இது ஒன்றுமே இல்லை. இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், பாக்ஸ் அப்படின்னாவே ஒரு கேப்பில் டாட் இருக்கும், ஒரு கேப்பில் கிராஸ் இருக்கும். நீ எங்கே வேணாலும் டாட் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் கிராஸ் போட்டுக்கலாம். இங்கே டாட்டை போட்டால் இங்கே கிராஸை போடு, இங்கே கிராஸை போட்டால் இங்கே டாட் போடு. புரிஞ்சுதா? இவ்வளவு தான். இப்போ பேர் நான் இதை தான் எழுத போகிறேன். இது நான் இங்கே டாட் இருக்கிற மாதிரி, அதாவது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், ஒன்றுமே இல்லை பாருங்கள், டாட்டு அடுத்து ஒரு பெரிய ப்ராக்கெட்டை போட்டு இதுக்கும் நடுவாண்ட கிராஸு, பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். புரிஞ்சுதா கண்ணு? பாக்ஸ் அப்படின்னாவே ஒரு கேப்பில் ஒரு டாட்டும் ஒரு கிராஸும், ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ இது அப்படியே வச்சுக்கிங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட்டு கண்ணு இது பேர், இதை ஒரு வெக்டராக கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இது போய் இப்போ தான் உனக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். இது போய் எதை டாட் ப்ராடக்ட் பண்ணும்? ஏவை. அப்போ உனக்கு என்ன வரும்? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் டாட்டு ஏ வெக்டர்னு வரும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ ஒரு கிராஸும் ஒரு டாட்டும் வந்தால் பாக்ஸ் போடுவேன். அப்போ பாக்ஸுக்குள்ளே பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ், தங்கம் இது புரியுதா? இது 4 வெக்டருடைய வெக்டர் ப்ராடக்ட்டு. இது போய் இதை டாட் ப்ராடக்ட் பண்ணும். ஒரு கிராஸு ஒரு டாட் அப்படின்னாவே பாக்ஸு. அடுத்தது இது சியை பெருக்கும். அப்போ அதே மாதிரி பாக்ஸுக்குள்ளே இங்கே பாரு, ஒரு கிராஸு ஒரு டாட்டு. அப்போ என்ன வரும் நமக்கு? பி வெக்டர் சி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். கண்ணு இவ்வளோ தான். இது எழுதுனீங்கன்னா உனக்கு 1 மார்க் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாக்ஸ் அப்படின்னா ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் சேர்ந்தது தான் பாக்ஸு. இது புரிஞ்சுதா? அடுத்து இதை அப்படியே வச்சுக்கிறோம். இது ஃபார்முலா எழுதுகிறேன். இதை ஒரு வெக்டராக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா இது போய் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்படியே இந்த பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் போய் ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னா பாக்ஸ், ஒரு கிராஸு ஒரு டாட் இருந்தாவே பாக்ஸ் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் அடுத்தது அதே பி வெக்டர் சி கிராஸ் சி வெக்டர் போய் சி வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ தேர்ஃபோர் ஒரு கிராஸ் ஒரு டாட். புரியுதா சாமி? ஃபஸ்ட்டு இது ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும், அடுத்து சி வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும். ஏ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணால் வெளியில் சி வெக்டர் போடணும். சி வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணால் அப்போ பாக்ஸுக்குள்ளே பி வெக்டர் சி வெக்டர் வெளியில் ஏ வெக்டர். இப்போ இதில் இது 0 ஆயிரும். ஏன்னா இங்கே பாரு, செகண்ட் ரோவும் பாக்ஸ் அப்படின்னாவே டிட்டர்மினண்டா. அப்போ டிட்டர்மினண்டில் செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஈக்குவலாக, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால இது 0. 0வை ஏ வெக்டர் பெருக்கினாலும் 0. அப்போ நம்ம அடுத்தது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட்டு நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே இதை நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். பிசிஏ அப்படின்னா ஏ, இந்த இடத்த மாற்றி நான் என்னென்னு எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர், இதை ஆர்டராக எழுதிக்கிறேன். कारण ஏவையும் சியும் எடுத்து மாற்றுவேன், அப்புறம் ஏவையும் பியும் எடுத்து மாற்றுவேன். மைனஸ் இது என்ன ஆயிரும்? எனக்கு 0. புரிஞ்சுதா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால 0. அப்போ 0 விட்டுறலாம். இப்போ புரியுதா? இன்ட்டு இதை விட்டுறக்கூடாது. இன்ட்டு என்ன இருக்குது? சி வெக்டர். புரியுதா தங்கம்? பாரு, இந்த பாக்ஸை ஆர்டராக ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் போட்டேன். மைனஸ் இது 0. இப்போ இந்த பாக்ஸை வெளியில் எடுத்துடலாம். பாக்ஸ்னா வேறு வேல்யூ தான், நம்பர் தானே வரும். ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், இது ஒரு ஸ்கேலர். அப்போ இதை வெளியில் எடுத்துட்டு இது போய் இதை பெருக்கும். அப்போ எதை பெருக்கும்? சியை பெருக்கும். அப்போ இந்த பாக்ஸை வெளியில் எடுத்துருங்க. பாக்ஸு ஏ வெக்டர்
பி வெக்டர் சி வெக்டர். இந்த பாக்ஸை வெளியில் எடுத்துருங்க. இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும். எதை போய் டாட் ப்ராடக்ட் பண்ணும்? சியை. அப்போ என்ன வரும் உனக்கு? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர்னு கிடைக்கும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ கிராஸும் ஒரு டாட் இருந்த பாக்ஸு. அப்போ இது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இது ஒரு பாக்ஸு. ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். அப்போ பாக்ஸ் இன்ட்டு பாக்ஸ் ஸ்கொயர். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா சாமி? இது ரொம்ப ஒன்றுமே இல்லை தங்கம். பாக்ஸ் அப்படின்னா ஒரு கேப்பில் டாட் இருக்குன்னு அர்த்தம், ஒரு கேப்பில் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை ஒரு வெக்டராக கன்சிடர் பண்ணி நம்ம ஃபார்முலா பிரகாரம் இது போய் எதை பெருக்கும்? ஏவை பெருக்கும். அப்போ ஏவை பெருக்கும்போது பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கண்ணு ஏவை டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஒரு கிராஸ் ஒரு டாட் வந்து அப்போ பாக்ஸுக்குள்ளே பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் அதே மாதிரி இது போய் அடுத்து சி வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ பாக்ஸுக்குள்ளே பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். அடுத்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால இது 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் இந்த பாக்ஸை ஆர்டராக எழுதலாம். அடுத்தது இந்த பாக்ஸை வெளியில் எடுத்துரு. இது டாட் இது உள்ளே போய் எதோட பெருக்கும்? டியோட. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். அப்போ இது ஒரு கிராஸ் ஒரு டாட் இருந்தால் பாக்ஸும் பெருக்குன்னா பாக்ஸு ஸ்கொயர். புரிஞ்சதா சாமி? இல்லை ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட்.